என் பிள்ளையே, நீ பயப்படாதே. உன் வீட்டை நான் கட்டுகிறேன், உன் குடும்பத்தை நான் காக்கிறேன். உன் வீட்டின் உரிமை மனிதரால் அல்ல, என்னால் உறுதியாக்கப்படுகிறது. தேவனின் வாக்குத்தத்த வசனங்கள். யோசுவா நள்ளிரவு 12:15. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீதிமொழிகள் அதிகாலை 3:33. நீதிமான்களின் வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்கள் வீணாக உழைக்கிறார்கள். சங்கீதம் 128:1-2. கர்த்தரை பயந்து அவருடைய வழிகளில் நடப்பவன் பாக்கியவான். அவன் கைகளின் உழைப்பை உண்ணுவான், அவன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமொழிகள் 24:3-4. ஞானத்தினால் வீடு கட்டப்படும், புத்தியினால் அது நிலைநிறுத்தப்படும், அறிவினால் அறைகள் நன்மைகளால் நிரம்பும். ஏசாயா 32:18. என் ஜனங்கள் சமாதானமான வாசஸ்தலங்களிலும் பாதுகாப்பான குடியிருப்புகளிலும் வாசிப்பார்கள். என் பிள்ளையே, உன் வீட்டின் மீது நான் என் கையை வைத்திருக்கிறேன். நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன். உன் வீட்டில் சண்டை இருந்தால் சமாதானமாக மாற்றுவேன். கடன் இருந்தால் திறப்பின் கதவை திறப்பேன். அழுகை இருந்த இடத்தில் சிரிப்பை நிரப்புவேன். உன் வீடு ஆசீர்வாதத்தின் வீட்டாகும். உன் வாசலில் நல்ல செய்தி வரும். உன் குடும்பம் என் சாட்சியாக இருக்கும். இன்று ஒரு ஜெபம். கர்த்தாவே, என் வீட்டின் உண்மையான உரிமையாளர் நீரே. எங்கள் வீட்டில் சமாதானம், ஆரோக்கியம், செழிப்பு நிலைக்கட்டும். எங்கள் வீடு உம்முடைய சந்நிதியாக இருக்கட்டும். ஆமேன். உன் வீட்டில் இன்று முதல் தேவனின் சமாதானம் தங்கட்டும்.